ஹாய் எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி சொல்லு. அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. ஆமாம், நாளைக்கு காலையில் தீபாவளி. இன்னைக்கு பாருங்க எங்கள் வீட்டில் எப்படி விசேஷம் நடக்குதுன்னு. தாரேஷ் ஹாப்பி தீபாவளி சொல்லு. ஹாப்பி தீபாவளி. நான் சொல்லிட்டானே. இங்கிட்டு வாடா, இங்கே வந்து சொல்கிற. ஹாப்பி தீபாவளி. முத்தம் கூட அப்பனுக்கு. அம்மாவுக்கு முத்தம் கூட. அம்மாவுக்கு ஒரு முத்தம். அம்மாவுக்கு ஒரு முத்தம் கொடுத்துரு. இங்கே பாருங்க, ஒரு அன்பாக்சிங் பண்ண போகிறோம். என்னடி தெரிய மாட்டேங்குது. நீ எப்படி இப்போ நிஷா வீடியோ எடுக்க போகிறா? எப்படி கம்மனி அவனை ஏன் நீ கிளப்பிக்கிட்டு இருக்க? இது மாப்பிள்ள. இங்கே பாருங்க, இதுதான் என் தம்பி வந்து ஊர்லேருந்து வந்திருக்கான். நேற்று நைட்டு கிளம்பி இன்னைக்கு மச்சின மாப்பிள்ள வந்திருக்கான். தூங்கட்டும். அவன் பஸ்ஸில் வந்தது செம்ம டயர்டாக இருக்கும், அதனால் தூங்கட்டும். மாப்பிள்ளையோட தூங்குறது யாரு பாருங்க, இங்கே பாருங்க, குட்டி குஸ்கான சிரிப்பு தாங்கலை. இப்போ மாப்பிள்ளைக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்குன்னா ஒரு 2 கிலோ 3 கிலோ மீன் வாங்கிட்டு. ஆனால் மாப்பிள்ளைக்கு மீன் பிடிக்காதுன்னு சொல்லிட்டாரு. ஏன் பிடிக்காதுங்க? நான் சொல்லிட்டேன், இன்னைக்கு தின்னுக்கோ, நாளைக்கு திங்காம போ, திருப்பூரில் போய் திங்காம போ, இன்னைக்கு தின்று அப்படின்ட்டு. இப்போ நிஷா வந்து மீன் இப்போ சமைக்க போகிறா. ஓகே, வீடு எடுக்கவா? சரி நிஷா, மீன் என்ன ஏது, என்ன மீன் வாங்கிட்டு வந்திருக்கா? 2 கிலோ மீன். தீபாவளி செலிப்ரேஷன். அம்மா வாங்கிட்டு வந்தாங்க. தர்னீஸ் இப்போ எல்லாம் பர்ச்சேசிங்க்கு மறுபடியும் ட்ரெஸ் எடுக்க போகிறாங்க. கொஞ்சம் இது ஜாமான் வாங்க, சுழியம் சுடுறதுக்கு இந்த இது எண்ணெய் வாங்க. ஏன் மூஞ்சி இப்படி போகுது? அங்கிட்டு தள்ளி வச்சு பேசு. பல்லு விளக்கிட்டேன். பல்லு விளக்கிட்டு, ஆனாலும் வாடை தாங்க முடியல. பக்கத்தில் அப்படியே வச்சு வாடை தாங்க முடியாமையா 2 பிள்ளைய பார்த்துக்கிட்ட. நீ மூடு பேசடி, உன் வாயில் என்ன பூனையா இருக்கு. வாங்க நம்ம மீனை பார்க்கலாம். எங்கள் அத்தை மீன் வாங்கிட்டு வந்தாங்கல்ல, அதை பார்க்கலாம். இதில் வந்து ஒரு 2 கிலோ மீன் இருக்குது. நம்ம வந்து பாதியை வந்து குழம்பு வைக்க போகிறோம், பாதியை வந்து நம்ம வந்து வறுக்க போகிறோம். ஓகே, மீன் வைக்க குழம்பு வைக்கிறது வறுக்க என்னது வீடியோ இங்கே இருங்க. அப்படியே ஒன்றுமே தெரியும், தூங்குறாராம். அச்சோ, இங்கிட்டு ஒன்று தியா தரணீஸ் எல்லாம் அலாவுதீன் என் தம்பி தூங்கிட்டு இருக்கான். சரி ஓகே, அப்புறம் மாப்பிள்ளைக்கு இல்லைன்னா மீன் எடுக்க மாட்டேன். நீ நிஷாவுக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன சந்தோஷம்? தம்பி ஆமாம், ரொம்ப நிறைய. எங்களுக்கும் சொந்தக்காரவங்க நிறைய இல்லை. இப்போ சொந்தக்காரவங்கன்னு இருக்கிற ஒரே ஒரு சொந்தக்காரவங்க யாருன்னா நிஷாவோட தங்கச்சியும் அலாவுதீன் மாமாவும். சரி வா. என்ன அடுத்து என்ன நிஷா? பட்டாசு போறியாடா? பட்டாஸ் இங்கே இவனை இங்கே வரு, இங்கே பாரு உன் மவனை. நீ அப்போ அப்போ இது ஓடு ஓடு ஓடு. வாங்க, மீன் குழம்பு வை நிஷா, வீடியோ எடுப்போம். ஹாய் நிஷா, அங்கே பாருங்க, பரபரப்பாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. என்னடி எலுமிச்சம்பழமா? இங்கே பாருங்க, ஒரு 2 கிலோ மீன் இங்கே கிடக்கு. இது குழம்பு வைக்கிற மீன். இங்கே தக்காளி வெங்காயம். இது என்ன, இதெல்லாம் பலவாரம். நிஷா ஹாப்பி தீபாவளி எல்லாருக்கும் சொல்லு. இன்றைக்கி ஃபுல்லாக இதுதான். இப்போ நிஷாலாம் என்ன அடுத்த பர்ச்சேசிங். ஓகேயா? நீ என்னடி ஊழுங்க. இப்போ இது மத்தியான சாப்பாடு. இதுங்க காலை சாப்பாடு தோசை சாப்பிட்டாச்சு. இது மத்தியான சாப்பாடு. மத்தியான சாப்பாடு. இங்கே பாருங்கள், பிரியாணி எண்டா இருக்குது. பிரியாணி வேறு ஆக்க போகிறா நிஷா. ஆமாம், லைட் எரியுதா இதில்? சரி, எரிஞ்சிட்டு போகுது விடு. நிஷாவுக்கு இன்னைக்கு பயங்கர பிஸி. இங்கே பாருங்க, இது என் மாவன், இங்கிட்டு மாமன் மாப்பிள்ளை, இங்கிட்டு தரணீஸ் மாவன், இங்கிட்ட அம்மா அப்பா நிஷா. இதுதான் ஹாப்பி தீபாவளி. எனக்கு தான் தீபாவளியா? அப்போ அவங்களுக்கெல்லாம் நாளைக்கு தானே அடி தீபாவளி? எனக்கு இன்னைக்கே வந்துருச்சு. முந்தா நேத்தெல்லாம்
இன்னைக்கு இன்னைக்கு காலையில் 6 மணிக்கே தீபாவளி. என்ன பண்ணுறது? சரி ஓகே. நிஷா எல்லாம் சமைச்சு சாப்பிட்டோம். சமைச்சு சாப்பிட்றதில்ல, எங்களுக்காக சமைச்சிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. 3 கிலோ மீன் எடுத்து நாங்கள் என்ன பண்ணுறது? இங்கே பாருங்க, வேறு லெவல். ஓகே பாய், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.